வினோத நான் பண்ணிட்டு இருந்தேன் கூட இரு நம்ம வெளியில தெரியுவோமோ வினோத நான் பண்ணிட்டு இருந்தேன் மேபி அது கியூட்டா இருக்கு இல்ல ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுவாரோன்றது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு டாஸ்க் தாங்க, ஒரே ஒரு டாஸ்க் தான். வீட்டில் இருக்க அந்த மொத்த கேங்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க. நேற்று பிக் பாஸ் பண்ணதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? யார் அந்த பையன் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, வீட்டில் இருக்க கேங் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க. வியானான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, வியான்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட இவனுங்களாம் சொம்புல வாங்கி குடிக்கணும். நான் தண்ணியை தாங்க சொல்கிறேன், சொம்புல கண்டிப்பாக வாங்கி குடிக்கணும். ஃபுல்லாக வாங்கிருங்க, பாதிலாம் வாங்கினா உங்களுக்கு பத்தாது. ஃபுல் சொம்புல கேட்டு வாங்கிருங்க, வாங்கி குடிங்க. அப்பயாவது கொஞ்சம் தைரியம் வருதா பார்ப்போம். ஒருத்தனுக்கு கூட வீட்டில் தைரியம் இல்லைங்க. ஏன்டா இவ்வளோ கோலைங்களா இருக்கீங்க? 1ஆம் நம்பர் கோலை சபரி, கனி, இந்த விக்கல், விக்ரம், பிரவீன்ராஜ், ஒருத்தனுக்கு கூட ஏடா தைரியம் இல்லை? ஏன்டா இவ்வளோ கோலைங்களா இருக்கீங்க? ஒரு டாஸ்க்குங்க, அந்த டாஸ்கில் குறை சொல்கிற மாதிரி வரும். 2-3 பேரை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க தின்னுட்டு தூங்குறதுக்கு தான் லைக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். யார் உண்மையிலேயே அப்படி பண்ணுறாங்களோ அவங்கள அடிக்கணும். அப்படி சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லைங்க. இந்த கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, கனி, அதுக்கப்புறம் சபரி, எஃப்ஜே, இதை தாண்டி யார், பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் விக்கல், விக்ரம், இவங்களுக்குலாம் அந்த தைரியமே இல்லைங்க. இப்போ பார்வதி, திவாகர் எடுத்துக்கோங்க, என்ன வருதோ அதை சொல்ல போகிறாங்க. ஆனால் இவனுங்க எப்படி தெரியுமா? ஐயோ நம்மளுக்கு வேண்டியவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஈஸி டார்கெட் யார்? பார்வதி, திவாகர், அவங்கள போட்டு அடி. அதை விட்டால் இந்த கலையரசன் இருக்கவே இருக்கானே, எதுவும் எதிர்த்து கேட்க மாட்டான், அந்த கலையரசனை போட்டு அடி. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக வியானா வந்தாங்க. வியானா நச்சுன்னு அடி, ஒவ்வொரு அடியும் நச்சுன்னு இருந்தது. வினோத் பாவம், வினோத்தை போட்டு பொழந்துட்டாங்க. வினோத் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அதை கரெக்டாக வியானா போட்டு உடைச்சாங்க. அது என்னன்னா, வியானாக்கு வந்ததை சொல்லிடுறேன். அதாவது இவங்க ஒரு குதிரைன்னு நினைச்சு இவங்க மேல ஒருத்தங்க சவாரி செய்யறாங்க. அது யாரு? அதாவது குதிரைன்றது ஃபேமஸ் ஆனது, இவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அந்த ஃபேமஸை நம்மளும் எடுத்துக்கலாம்னு சவாரி செய்யறது யாருன்ற மாதிரி வந்தது. கரெக்டா வினோத்தோட பேரை சொல்லிட்டாங்க. ஃபேமஸா இருக்கிறது திவாகர். அவர் என்ன பண்ணாலும் சரி, அந்த கேமரா முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெளியே போய் சேர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வினோத் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது திவாகர் இப்ப கம்ப்ளீட்டாவே வினோத் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஆனா வினோத் என்ன நினைக்கிறாருன்னா, அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும்ட்டு. ஒரு நாள் கூட அவர் நோண்டாம இருந்ததில்லை. எப்ப பாரு நோண்டிக்கிட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி வினோத் அவரை கிண்டல் பண்ணி ஃபன்னியா ஒன்று பண்றதா நினைக்கிறாரு. அது கியூட்டா இருக்குன்னு நினைக்கிறாரு. பட் அது கியூட்டா இல்ல, இரிட்டேட்டிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னா ஐயோ, கானா வினோத்தோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்க தெரியல. கானா வினோத் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. என்ன இந்த பொண்ணு போட்டு பொழந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. சரி, இந்த பொண்ணு போட்டு பொலன்னு பொழந்து எடுக்குதா, எவனுமே கிளாப் தட்டல. ஏன்னா எல்லாவனும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறாங்களாம். அப்படிதான்டா நடக்குது, அப்படிதான் நடக்குது. ஆனா எவனுக்குமே ஏத்துக்கிற தைரியம் கிடையாது. அங்க 3 பேர் கிளாப் தட்டுறாங்க. அதுல கலையரசனை விட்டுருங்க. கலையரசன் கானா வினோத் மேல ஒரு காண்ட் இருக்கு, அதுல கிளாப் தட்டுறான். அதே மாதிரி திவாகர் சம்பந்தப்பட்டவர் கிளாப் தட்டுறாரு. பார்வதி சம்பந்தப்பட்டவங்க கிளாப் தட்டுறாங்க. பார்வதி மட்டும் தான் சம்பந்தப்படாதவங்க கிளாப் தட்டுறாங்க. ஆனா வீட்டுல எவனுமே இது உண்மைன்னு ஏத்துக்கலையாம். ஏன்டா இது உண்மை இல்லையாடா? அப்ப ஏங்க நீங்க பிக் பாஸுக்கே அது தெரியுங்க, இவர் தான் நோண்டிட்டு இருக்காருன்ட்டு. திவாகர் கிறுக்குத்தனமா, மென்டல் தனமா, என்ன லூசுத்தனமா பண்ணாலும் சரி, அவன் பண்றான், அவன் தனியா பண்றான். அவனை வச்சு அவனை ஏதாவது நோண்டி ஏதாவது பண்ணலாமான்னு தான் இவர் யோசிக்கிறாரே தவிர, நம்மளுக்கு பாட தெரியுமே, அதை வச்சு என்டர்டெயின் பண்ணுவோம், அந்த துப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. திவாகரை நோண்டி ஏதாவது பண்ணலாம், அதுதான் வினோத் பண்றது. சரியா? இது உண்மைன்றது ப்ரூவ் ஆகும். இருங்க நான் வரேன், ஓகேவா? இந்த மாதிரி காரி துப்பிட்டாங்க. யாரு? வியானா கானா வினோத் இப்படி தான் பண்றாருன்னு காரி துப்பிட்டாங்களா? கானா வினோத் சொல்றாரு 20 வருஷம் ஃபேமஸ், 20 வருஷம் ஃபேமஸ். எப்படின்னா, உன் சந்துக்குள்ள ஃபேமஸாக இருந்தியா? ஏன்னா எனக்கெல்லாம் தெரியாதுண்ணே, அதனால தான் சொல்கிறேன். ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா? அந்த சாங்கை கேட்கும் போது ஒன் ஆஃப் த சிங்கராக கானா வினோத் இருப்பார். கானா வினோத்துன்ற பேரை நான் அங்கே தானே சத்தியமாக பார்த்துருக்கேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஏற்கனவே ஓரளவுக்காவது தெரியும். மற்றவங்களுக்கு என்ன விடுங்க, எனக்கு இந்த கமருதீன்லாம் யாருன்னே தெரியாது. ஆனால் சீரியல் பார்க்குறவங்களுக்கு கமருதீனை தெரியுது, சபரியை தெரியுது, இவங்களெல்லாம் தெரியுது. ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, 20 வருஷம் நான் ஃபேமஸ்ன்றாரு. அதான் சந்துக்குள்ளே நீ ஃபேமஸாக இருப்பேன்னு, இங்கே நீ ஃபேமஸ் இல்லை, புரிஞ்சுக்கோ. சரியா? அதாவது நான் திவாகர் கிட்ட போய் பிரச்சனை பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்ட்டு இல்லை, நான் 20 வருஷம் ஃபேமஸ்னு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அண்ணன் அதான் சந்துக்குள்ளே ஃபேமஸாக இருப்பார், நமக்குலாம் அண்ணனை தெரியாதுங்க. சரி விடுங்க. இப்போ வியானா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் இருக்கார்ல, வியானா தைரியமாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கல, சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டாரு. அப்போ வியானா சொல்றது சரின்ற பட்சத்தில் தான் பிக் பாஸ் அப்படி பாராட்டுவார், அப்படி தானே? அப்போ வியானா சரியாக தானே சொன்னாங்க. அப்போ வியானா வினோத்தை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை, அப்படி தானே? அப்படிதாங்க, அப்படிதான். ஆனால் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும், போக போக புரிஞ்சுப்பீங்க. உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.